கரண்ட் பில்லு கட்டுபவர்களுக்கு நாளை முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கரண்ட்டு பில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, மாதம் கரண்ட்டு பில்லு கட்டுறவங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட்டு பில் கட்டுறவங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கரண்ட்டு பில்லை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்போ இது வந்து சம்மர் சீசன். ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் வந்து டெஃபினெட்லி வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுறவங்க ஏசி யூஸ் பண்ணுவாங்க, ஏர் கூலர் யூஸ் பண்ணுறவங்க ஏர் கூலர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேன், இந்த டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன், எல்லா ஃபேனுமே வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஃபேன் நிற்காது, நினைச்சுன்னா நீங்கள் வந்து நனைஞ்சிருவீங்க ஃபுல்லாக. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த டைமுக்கு இவ்வளோ மெகாவாட் தேவை. மெகாவாட்னா என்ன? நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கரண்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விதமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது தீர்ந்து போச்சு, நிலக்கரி தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா கரண்ட்லாம் இருக்காது, அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். மின்சாரத்தை மற்ற மாநிலத்திலிருந்து நம்ம வாங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். இப்போ ஏப்ரல், இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான வெப்பம் அப்படின்றது தமிழ்நாட்டில் பதிவாகுது. கொடூரமான வெப்பம் இல்லை, மிக மிக கொடூரமான வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பதிவாகுது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே கரண்ட்டு பில்லு கட்டக்கூடிய ஒரு விதமான நண்பர்களுக்குமே வந்து நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரண்ட் பில்லு கட்டுபவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இந்த சீசன், இது ஒரு சம்மர் சீசன். ஓகேங்களா, இந்த சம்மர் சீசன்லையாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம 1 மந்த்துக்கு 1 டைம் கரண்ட் பில்லு கட்டுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ நம்ம லாஸ்ட்டாக எப்போ வந்து கரண்ட் பில்லை கட்டியிருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏப்ரல் 1st வீக் கட்டியிருப்போம். இதோட நம்ம கட்ட போகிறது ஜூன் 1st வீக்காக தான் வந்திருக்கும். 60 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கரண்ட் பில்லு கட்டுறோம். ஒரு குறிப்பிட்ட தேதி இருக்குது கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு, அந்த தேதியில் நம்ம கட்டாயமாக கட்டிவிட வேண்டும். அப்படிலாம் ஃபைனு, கரண்ட் வந்து பிடிங்கிடுவாங்க அப்படின்றதுலாம் வந்து கொஞ்சம் போய் ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான் அதிகபட்சம். உங்களுடைய மின்சாரத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திவிடக்கூடிய அளவிற்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துடைய தேவை அப்படின்றது, இப்போ சும்மா ஒரு சின்ன கரண்ட் ஆஃப் பண்ணாலும் கூட ஃபோன் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர், மக்களிடையே சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது. சும்மா ஒரு சின்ன மழை பெஞ்சிச்சு, ஒரு கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க முன்னெச்சரிக்கை அப்படின்னாலும் கூட உடனே வந்து கால் பண்ணிடுறாங்க மக்கள். அந்த அளவிற்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே இதில் நிறைய விதமான அறிவிப்புகள் இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக இருந்தவர் செந்தில் பாலாஜி, அவர் வந்து அணில் ஏறினாலே வந்து கரண்ட்டு கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னவர். இந்த முறை அழகாக எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. மே மந்த் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு மின்சாரத்துடைய எஃபெக்ட் தேவையில்லை நமக்கு. ஏன் அப்படின்னா மழை வந்துடும், அதுக்கப்புறம் ஃபேன் இல்லாமல் கூட மக்கள் இருப்பாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள்.